ஸ்ரீ 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 ஸ்ரீயோம். இன்றைய கேள்வி உருவ வழிபாடு மற்றும் அருவ வழிபாடை பற்றி விளக்க முடியுமா? உருவ வழிபாடு, முதலில் இதை பார்ப்போம். மனிதன் முதலாக தனக்கு மேற்பட்ட ஒரு சக்தி இருக்கின்றது என்று உணர்ந்தபோது அதை வணங்கத் தொடங்கினான். ஏனென்றால் மனிதனின் இயல்பே, என் விலங்கினத்தின் இயல்பே தன்னை விட ஆற்றல் எதற்கு அதிகமோ அதை பணிவதுதான். இதிலே நமக்கும் வேறுபாடு ஒன்றுமில்லை. அப்படித்தான் மனிதன் இறைவன் என்கின்ற கோட்பாட்டை ஏற்படுத்தி இறைவனை வணங்கத் தொடங்கினான். அப்படி வணங்கிய மனிதன் தான் இறைவனால் படைக்கப்பட்டவன், எனக்கு மேற்பட்டவன் இறைவன் என்ற எண்ணம் தோன்றிய பொழுது தன்னை போன்றே உருவத்தை படைத்து வணங்கத் தொடங்கினான். இது உருவ வழிபாடு, இது பக்தி. சற்றே நாட்கள் செல்ல செல்ல இறைவன் நம்மை மட்டும் படைக்கவில்லை, இந்த உலகத்தையே படைத்தவன் இறைவன் என்கின்ற புரிதல் வந்தபொழுது, இந்த உலகம் அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்டது என்றால் அந்த இறைவன் உருவத்தில் மட்டும் அல்ல, உருவமற்ற நிலையிலும் இருக்கலாம் என்கின்ற ஞானம் தோன்றியது. இது அடுத்த நிலை. அப்படி வரும்பொழுது அருவ வழிபாடு தோன்றியது. உதாரணமாக நீரையோ காற்றையோ எடுத்துக்கொள்வோம். நீரை ஒரு பாத்திரத்தில் வைத்தால் அந்த பாத்திரத்தின் வடிவம்தான் நீர். அந்த பாத்திரத்தை விட்டு வேறொரு பாத்திரத்தில் இந்த நீரை மாற்றினால் அந்த வடிவத்தில் அது. காற்றும் அப்படித்தான். ஒரு பலூனிலே காற்று நிரப்பப்பட்டால் அந்த பலூனின் வடிவத்தை அது எடுக்கின்றது. ஆனால் உண்மையிலே காற்றிற்கும் நீருக்கும் வடிவம் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் அர்த்தம். அப்படி அதே போல்தான் இறைவன் இந்த உருவத்தை எடுக்கும்போது அந்த உருவமாக இருக்கின்றது. இந்த இறைவன் இந்த உருவத்தை படைக்கும்போது அந்த உருவமாக இருக்கின்றது என்கின்ற எண்ணம் தோன்றும்போதுதான் உருவம். அனைத்தும் எங்கெங்கெனாதபடி இறைவன் எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கின்றான் என்கின்ற எண்ணம் ஒன்றுமே ஆயின், அந்த இறைவனுக்கு ரூபம் அல்ல, ஆற்றல் வடிவமானவன் என்னும்போதுதான் பரமாத்மா அண்ட் ஜீவாத்மா கொள்கை தோன்றுகின்றது. ஜீவனாகிய நான் பரமாத்மாவிலிருந்து தோன்றியவன். பரமாத்மா அனைத்து உயிரினங்களையும் தோற்றுவித்திருக்கின்றார். அப்படியென்றால் பரமாத்மா அனைத்து உயிரினிலும் எங்கெங்கெனாதபடி அனைத்து பொருளிலும் ஆற்றல் வடிவிலாக, ஆத்ம வடிவிலாக இருக்கின்றான் என்கின்ற ஒரு தத்துவம் தோன்றுகின்றது. அப்படியென்றால் இங்கே இறை வழிபாடு உருவ வழிபாடாக இருந்தாலும் சரி, அருவ வழிபாடாக இருந்தாலும் சரி, உருவ வழிபாடாக இருக்கும்போது இது பக்தி என்றும், அருவம் வழிபாடாக இருக்கும்போது ஞானம் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்து மதத்திலே ஒரு சிறப்பு, அருவ வழிபாடும் உண்டு, உருவ வழிபாடும் உண்டு, பக்தியும் உண்டு, ஞானமும் உண்டு. இறைவன் இதில்தான் இருக்கின்றான் என்று சிலை வடிவிலும் வணங்குவான். இறைவன் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்னும் பொழுது அவன் அருவ வழிபாடும், இறைவன் ஜோதிஸ்வரூபமாக இருக்கின்றான், ஆற்றல் வடிவமாக இருக்கின்றான் என்று எண்ணும்பொழுது அருவ வழிபாடாக நிற்கின்றான். இங்கே இந்து மதம் இந்த புரிதல் இருப்பதின் காரணமாகத்தான் உலகம் அனைத்தையும் நேசிக்கத் தொடங்குகின்றான். உலகம் அனைத்தும் ஒரே குடும்பம்,
அனைத்து உயிரும் ஒன்றுதான் என்கின்ற ஒரு நிலைப்பாடை எடுக்கின்றான். அனைத்தையும் சேர்ந்த, அனைத்தும் உயர்வானது என்கின்ற எண்ணத்திலே இறைவனை வணங்கும் பொழுது அனைத்து உயிரையும் மதிப்பதினால் இந்து மதம் மேலும் சிறப்பாக நிற்கின்றது. எனவே இந்த உருவ வழிபாடும் அருவ வழிபாடும் என்பது இதுதான் பொருள். ஸ்ரீ ஓம்.